வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. கொஞ்ச நாளாகவே ஹெல்த் இஷ்யூஸ்னால என்னோடய சேனலில் வீடியோஸ் எதுவுமே போஸ்ட் பண்ண முடியலை. பட் இனிமேல் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இப்போது குக்கிங் மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன vlogs, அப்புறமா சேலஞ்சஸ், இந்த மாதிரி கம்பேரிசன், இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் எடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். முன்ன மாதிரியே நீங்கள் இப்போவும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பரோட்டா தான். பரோட்டானா யாருக்கு தாங்க பிடிக்காது? அதுவும் எத்தனை வகையான வெரைட்டிஸ் வந்தாலும் நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். அதே மாதிரி இன்றைக்கி பரோட்டாலாம் நான் ஒரு வெரைட்டி கொண்டு வந்திருக்கிறேன். தோசைக்கல்ல லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா எக்கில் ஒரு பரோட்டாவை டிப் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக எக் அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. என்ன தான் பரோட்டா அன்ஹெல்த்தியாக இருந்தாலும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு மனசு சொன்னாலுமே பார்க்கும்போது சாப்பிடாமல் இருக்கவே முடியாதுங்க. ரெகுலராக டெய்லியும் சாப்பிடாம என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. இப்போ ஒரு சைடு எக்கோடு சேர்ந்து பரோட்டா நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் கொஞ்சமாக மீதம் இருந்த எக்கையும் இதுக்கு மேலே அப்படியே ஊற்றிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா திருப்பி போட்டு ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு சைடுமே நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். அதே தோசைக்கல்ல கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஒரு சின்ன வெங்காயம் 4-5 கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு அரை தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இங்கே பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நீங்கள் தோசைக்கல்ல செய்யும்போது நல்லா ஹோட்டல் ஸ்டைல்லே சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கணும்னு இல்லை, லைட் அண்ட் ப்ரௌனாக வதங்கினா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பரோட்டாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சாலாமையும் அதுக்கு மேலே நம்ம சேர்த்துடலாம். இந்த பரோட்டா சால்னா கூட நல்லா ஊறி வரும்போது சாப்பிடவே சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். ஏற்கனவே சால்னாவில் காரம், உப்பு எல்லாமே இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக பெப்பர் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். வேறு எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் காரம், உப்புலாம் சேர்த்துக்கோங்க. நல்லா பரோட்டாவோட அந்த சால்னா அப்சர்வ் ஆகி வரணும். அந்தளவுக்கு நம்ம நல்லா வரட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், அதுக்கு மேலே கொஞ்சமாக நான் பெப்பர் மட்டும் சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டுக்காக தான். பெப்பர் போட்டால் இன்னுமே நல்லாயிருக்கும், அதுக்காக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான ட்ராகன் பரோட்டா நமக்கு ரெடி ஆகிட்டு. சும்மாவாங்க சொன்னாங்க பரோட்டா இஸ் அன் எமோஷன்னு. நிஜமாகவே எமோஷன் தாங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது, சாப்பிடவும் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். இதை மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.